Hi everyone, this is Arul from Joes IAS Academy. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி ஜேடிஓ 2026 தேர்வுக்கான ஜோஸ் எக்ஸ்பிரஸ் பேட்ச், அதாவது கிராஸ் கோர்ஸ். நம்ம வந்து அதுக்கு தான் பேட்ச் வந்து ஜோஸ் எக்ஸ்பிரஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பேட்ச் டீட்டெயிலாம் ஃபுல்லாக சொல்ல போகிறாங்க. அப்படிங்கிறத தாண்டி ஜேடிஓ எக்ஸாம்னா என்ன, ஜேடிஓ எக்ஸாம்ஸ்க்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலோட கிராஸ் கோர்ஸ்க்கு என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத சேர்ந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஜேடிஓ எக்ஸாம்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். ஐடிஐ அண்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். பிஇ வந்து ஒரு சில கேட்டகரி எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபுல் டீட்டெயிலுமே அதுக்கான போஸ்ட் என்னென்ன வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஜோஸ் டெலகிராம் குரூப்லையும் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் ரீசெண்ட் பண்ணுறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்ஸ் வந்து எவ்வளோ பேப்பர்ஸ் அப்படின்னா மொத்தம் 2 பேப்பர் இருக்கும்பா. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து பேப்பர் 1, பேப்பர் 2. இந்த பேப்பர் 1 அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரல் சயின்ஸ் பேப்பர், ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது அறிவு. இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நமக்கு 2 பார்ட் இருக்கும். 3 பார்ட் எடுத்துக்கலாம். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏ அப்படிங்கிறது நமக்கு 100 கொஸ்டின்ஸ். இது தமிழ் எலிஜிபிலிட்டி, தமிழ் தகுதி தேர்வு. ஓகேவா? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் மினிமம் 40 கொஸ்டின்ஸ் எடுக்கணும். மினிமம் 40 கொஸ்டின்ஸ் எடுக்கணும். எடுத்தீங்க அப்படின்னா என்னது, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் பாஸ். இதில் மினிமம் 40 கொஸ்டின் எடுத்தாதான் மற்ற எல்லா கேட்டகரியுமே உங்களுக்கு வேலிட் பண்ணுவாங்க. இந்த பார்ட் ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது, உங்களுக்கு இந்த இதில் ஸ்கோரிங் ஏரியா கிடையாது. ஸ்கோரிங் ஏரியா கிடையாது. பார்ட் பி, பார்ட் சி, பேப்பர் 2 இது 3 தான் நமக்கு ஸ்கோரிங் ஏரியா. பட் இதில் மினிமம் 40 கொஸ்டின் நீங்கள் கரெக்டு மட்டும்தான் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மற்ற எல்லா பேப்பருமே வேலிட் பண்ணுவாங்க. இதில் 39 மார்க் எடுத்து 39 கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னாலும் மொத்த எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதை மைண்டில் வச்சுக்கணும். இந்த பார்ட் பி அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ். இது எவ்வளோ கொஸ்டின்ஸு, 75 கொஸ்டின். இதில் எதெல்லாம் கவர் ஆகும்னு சொன்னால் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோசியல் சயின்ஸு, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாமே நமக்கு கவர் ஆகும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்ட் சியில் என்ன அப்படின்னா நமக்கு ஆப்டிடியூட் ரீசனிங். இதில் வந்து மொத்தம் வந்து 25 கொஸ்டின்ஸு. புரியுதா? பேப்பர் 1 என்னன்னு புரியுதா? தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களும் வந்து பார்த்துக்கோங்க, தப்பே கிடையாது. ஜென்ரல் பேப்பர் 1ல் 3 பார்ட் இருக்கும். இது 100 கொஸ்டின். இது பிசி வந்து 75 கொஸ்டின். இது தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி மட்டும்தான். ஓகே, இது வந்து 6th to 10th. ஓகேவா? அதுக்கு அடுத்து இது வந்து என்ன பேஸ்டு எக்ஸாம்னா ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம். இது வந்து உங்களுக்கு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஓகேவா? இது டெக்னிக்கல் பேப்பர். ஜேடிஓக்கு வந்து உங்களுக்கு கோட் கொடுத்துருப்பாங்க. அதில் மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்கும். 1 to 10 யூனிட்ஸ் இருக்கும். 10 யூனிட்ஸுமே எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் இது இருக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1ல வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, யூனிட் 2லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிற சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸ்மே தனியாக செக்ரிகேட் பண்ணி நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒன்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கும், எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோ. இதுதான் வந்து நார்மலாக ஜேடிஓ எக்ஸாமுக்கான பேட்டர்ன். ஓகேவா? இதில் நம்ம என்ன சார் பண்ண போகிறோம், காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதான் முக்கியம். ஆல்ரெடி 3 வருஷம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, 4 வருஷம் படிச்சிருப்பீங்க. படிக்காத ஒரு விஷயத்தை எதுவும் கன்வே பண்ணல. படித்த விஷயத்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி படிக்கணும், ஷார்ட் டைமில் எல்லாமே எப்படி மைண்டில் ஏற்றணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் கவர் பண்ணி தான் வந்து இந்த ஜோஸ் எக்ஸ்பிரஸ் பேட்ச் அப்படிங்கிறது கொண்டு போகிறோம். ஓகேவா? இந்த பேட்ச்சில் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த 4 போர்ஷன்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகும். அது எப்படி கவர் ஆகும்னு சொன்னால் உங்களுக்கு இதை பொறுத்தளவு தமிழ் எலிஜிபிலிட்டி 6th to 10th மொத்தம் 45 பாடம் வந்திருக்கும். 45 பாடம் இருக்கும். இதை வந்து கம்மிங் ஃப்ரைடேலேருந்து ஃப்ரைடே என்னது கிழமை, ஃப்ரைடே வந்து 21 ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பேட்ச். அந்த கிளாஸுக்கான டெமோ கிளாஸஸ் வந்து இந்த 3 நாளும், செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள் டெமோ கிளாஸஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்லேயே ஈவினிங் 7 o'clock மேலே கொடுப்பாங்கப்பா. அது என்ன இன்டிமேஷன் அப்படிங்கிறது தெளிவாக கொடுப்பாங்க. எப்படி கிளாஸஸ் இருக்கும், எப்படி கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே 3 நாள் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை வந்து ஆஸ் யூஸ்வல் உங்கள் நார்மல் கிளாஸஸ் வந்து போக ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த கிளாஸோட டைமிங் என்ன அப்படின்னா
இன்னும் இருக்கிறது நமக்கு ஷார்ட் டைம் தான், 45 to 50 days தான். இன்னும் வந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணது எப்படியுமே 30 45 நாள் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது டைமிங் என்ன அப்படின்னா உங்களுக்கு 2 டைமிங்கில் வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் நடக்கும். டெக்னிக்கல் வந்து 2 செஷனாக நடக்கும். மார்னிங் 5 AM to 7 AM, ஈவினிங் 7 PM to 9 PM. இது செஷன் 1 செஷன் 2 ஒரு நாளைக்கு 2 செஷன் இருந்திருக்கும். இந்த மார்னிங் செஷன்ல உங்களுக்கு எல்லாமே கான்செப்ட் ரிலேட்டடா போகும். கான்செப்ட் ரிலேட்டடா உங்களுக்கு கொண்டு போவாங்க. மைண்ட் மேப் கிளாஸஸ் போகும். இந்த இதில் என்ன அப்படின்னா இதில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபார்முலா ஷீட்ஸ் கிளாஸஸாக போகும். ஃபார்முலா ஷீட்ஸ் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார்முலா, கான்செப்ட் எக்ஸாம் மார்னிங் வந்து உங்கள் சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. கவர் பண்ணிட்டு ஈவினிங்கில் உங்களுக்கு புதுசாக வந்து எந்தெந்தெல்லாம் இம்பார்ட்டன்ட், அந்த டாபிக் எதெல்லாம் இம்பார்ட்டண்டாக இருக்குது, இதெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எக்ஸாம்ஸில் பியூக்கில் கேட்டதை கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணி ஒரு 1.5 hours வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷீட்ஸாக உங்களுக்கு தனியாக வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த கிளாஸ் முடியுதா ஷீட்ஸாக வந்து கொடுத்துருவாங்க, பெய்டு குரூப்பில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 1.5 hours நடக்குதா, 1.5 hours கிளாஸ் போகும். பேலன்ஸ் ½ hour வந்து உங்களுக்கு பிஒய்க்கு டிஸ்கஷன்ஸ் போகும். இந்த பார்த்த டாப்பிக்கில் ஜேடிஓவில் என்ன பிஓக்கு கேட்டிருக்காங்களோ அது ரிலேட்டடான டிஸ்கஷன்ஸ் போகும். ஓகேவா? இதான் நார்மலாக இது 2 டைமிங். இது இல்லாமல் உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு, ஜிஎஸ் இருக்கா, ஜிஎஸ்க்கு 1 hour டைம் இருக்கும்பா. டெய்லியும் 1 hour உங்களுக்கு படிக்க டைம் தருவாங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் ஓரல் டெஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்னது ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஓஎம்ஆர் டெஸ்ட்டாகவும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து டெய்லி 1 hour ஜிஎஸ் ஸ்டடி இருக்கும். ஏன் சார் எங்களுக்கு வந்து முதல் டெக்னிக்கல் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஜிஎஸ் படிக்கலாம்ல அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக ஜிஎஸ் இப்போ 1 hour படிக்கணும் அப்படின்னா ஏஐயை பொறுத்தளவு நமக்கு டேட் வந்து தள்ளி கொடுத்தாங்க. ஜேடிஓ லாஸ்ட் ஜேடிஓவில் வந்து மொதல் ஜிஎஸும் அதுக்கப்புறம் ஜேடிஓ இது கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டு என்ன பண்ண முடியும், அதனால ஸ்டார்டிங்கில் கொண்டு போவோம். டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்போ டேட்னு சொல்லுவாங்களே, சொன்னதுக்கப்புறம் நம்ம இதுவா அதுவான்னு என்ன பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா ஜிஎஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அதுக்கு மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து 2மே சைமல்டேனியஸாக கொண்டு போகணும். ஓகே, அதுக்கு அடுத்து டெய்லி ஈவினிங் 6 PM to 7 PM நமக்கு வந்து யூடியூப்லேயே மேக்ஸ் கிளாஸஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மேக்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது 100 daysக்கான கிளாஸஸ் நமக்கு போய்கிட்டு இருக்கோம். டேட் அனௌன்ஸ் பண்ணபடி நம்ம கூகுள் மீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, கிளாஸஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? மேக்ஸ் கிளாஸஸ் வந்துருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெய்லி ஈவினிங் 5 PM வந்து ஒரு டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. புரியுதா? இந்த 3மே உங்களுக்கு எப்படி இதுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும், டெக்னிக்கல் கிளாஸஸ் இருக்கும். இந்த ஜிஎஸ்க்கு வந்து டெய்லி 1 hour உங்களுக்கு படிக்கிறதுக்கான ரெக்கார்டு வீடியோவாக கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நீங்கள் படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது வந்து ஓரல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. டிஸ்கஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு யூனிட் முடியுதா, ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடியுதா, எல்லாம் சேர்த்து கம்பைல்டாக ஒரு டெஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓஎம்ஆர் டெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த 5 PM டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம டெய்லி தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த 45 நாளுக்கும் 45 டெஸ்ட். டெய்லி ஒரு இயல் படிக்க போகிறீங்க. தமிழ் கதை மாதிரி தான் இருக்கும். அந்த கதை மாதிரி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, தமிழ் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட அந்த டெஸ்ட்டில் இருக்க வித் ஆன்சரை வச்சு என்ன பண்ண போகிறீங்க, ஒன்ஸ் படிக்க போகிறீங்க. ஓகேவா? தமிழ் எலிஜிபிலிட்டி எப்படிலாம் கேட்குறாங்களோ அது மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் கவர் ஆகிடும், மேக்ஸ் கவர் ஆகிடும், ஜிஎஸ் கவர் ஆகும், டெக்னிக்கலாக கவர் ஆகும். ஓகேவா? எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெக்னிக்கல் மட்டும் கொடுப்போம், அடுத்து அப்புறம் பார்ப்போம் அப்படிம்பாங்க. நம்ம சைமல்டேனியஸாக அது கண்டினியூஸாக கொண்டு போகணும்பா. இந்த ஆர்டரில் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்கிறேன். இதுலேயுமே என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், நிறையா வாட்ஸ்அப் சேனலில் கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, யூடியூப்லேயும் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஷார்ட் டைமில் ஆரம்பிச்சேன் சார், உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஃபுல் ஐடியாவே கிடச்சிச்சு அப்படின்னு மாதிரிலாம் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக எக்ஸாம்ஸை எப்படி கிராக் பண்ணணும் அப்படிங்கிறத முக்கியம். நிறைய ஷார்ட்கட்ல இந்த ஈவினிங் 2 hours அந்த 2 hours ஃபுல்லாகவே வந்து ஷார்ட்கட்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஷார்ட்கட்ஸாக எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம், சும்மா கலாய்க்கிற மாதிரி. லாஸ்ட் டைமில் ஒரு எக்ஸாமில் கொண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா, டிண்டோமீட்டர் எல்லாமே ஏஐ ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஷார்ட்கட் கிளாஸஸ் தான் அந்த ஈவினிங் போகும். ஷார்ட்கட்ல ஏன் சார் நம்ம கான்செப்ட் புரிஞ்சா போகிறதா, ஷார்ட்கட்டில் ஞாபகம் வேண்டியது ஷார்ட்கட்டில் தான் ஞாபகம் வச்சாகணும். கான்செப்டாக ஞாபகம் வைக்கிறது கான்செப்டாக ஞாபகம் வைக்கலாம். ஆக நீங்கள் மொட்டை மனப்பாடம் வேற, நம்ம புரிஞ்சு படிக்கிறது வேற. கண்டிப்பாக அவங்க புரிய வைப்பாங்க. புரிய வச்சுட்டு இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதான் ஷார்ட்கட்டு, வேற எதுவுமே இல்லை. மனப்பாடம் பண்ணுறது இல்லை. கண்டிப்பாக நமக்கு வந்து எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் ஆகாமல் எந்த ஆப்ஷன் பிக் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு எப்படி படிக்கணும்னு மெத்தட் தான் இருக்குது. கண்டிப்பாக செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பேட்ச்க்கான டியூரேஷன் எப்போ அப்படின்னா உங்களுக்கு 3 நாள் டெமோ கிளாஸஸ் இருக்கும். என்னன்னைக்கு, இன்னைக்கு வந்து என்ன கிழமை, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே. இந்த 3 நாளுமே 7 to 7 PM to 8 PM 1 hour வந்து
உங்களுக்கு எப்படி கிளாஸஸ் போகும் அப்படிங்கிற டெமோ கிளாஸஸ் வந்துருக்கும். இதை பார்த்துட்டு இந்த 3 நாளுக்குள்ள ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து இருக்கும்பா. ஓகேவா, இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் இருக்காது. கம்மிங் ஃப்ரைடேலேருந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பேச்சஸ் வந்து ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. இது லேட்டராக ஃபுல் கான்டாக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9344835851 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் கேளுங்க. ஜாயின் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணீங்க, மெசேஜ் பண்ணீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரிப்ளை பண்ண முடியல, அந்த ரிப்ளைக்கான ஃபுல் வீடியோவாக தான் இது இருக்கும். ஓகேவா, ஓகேப்பா, ஆல் த வெரி பெஸ்ட். இதோட ரெகுலராக படிங்க. இந்த எக்ஸாம் உங்களுக்கான எக்ஸாமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூப்பா.